அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அந்தியூர் மெயின் ரோட்டிலிருந்து கட் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமி வந்து ஒரு 12 ஏக்கர் 80 சென்ட் அமைஞ்சிருக்குதுங்க. அந்தியூர்லேருந்து மேட்டூர் போகிற ரோட்லிங்க இந்த பூமி நம்மளுக்கு வந்து விவசாய பூமி வந்து 12 ஏக்கர் 80 சென்ட் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த 12 ஏக்கர் 80 சென்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா காட்டை சுற்றியுமே தடங்க நம்மளுக்கு தடம் போட்டிருக்குதுங்க. இந்த பக்கத்தும் வந்து தம்பக்கத்தையும் இந்த வந்து வண்டி தடம் மண் தடம் இருக்குதுங்க. நம்மளுக்கு காட்டை சுற்றியுமே இதில் ஒரு 16 அடி இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ரோட்டு பஞ்சாயத்து ரோடுங்க. இது இந்த போட்டு வந்தாங்கன்னா தார் எலெக்ஷன் வந்துச்சுன்னா தார் ஊற்றிடுவாங்க இந்த ரோட்டுக்கும். இதுதான் பாருங்களேன் இந்த பூமி 12 ஏக்கர் 80 சென்ட்டு பூமி வந்து நல்லா செம்மண் பூமி தாங்க. காட்டை சுற்றி வர பார்த்திங்கன்னா இந்த 12 ஏக்கராவுக்கு 80 சென்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா வந்து தென்னம்பிள்ளை வச்சுருக்குறாங்க. வயலுக்கு வயல் வந்து சுற்றி வரவே தென்னம்பிள்ளை இருக்குதுங்க. காடு நல்லா இருக்குங்க. செம்மண் பூமி தான். பூமி வந்து நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. மண் நல்ல மண்ணுங்க. இப்போ வந்து வாழை வந்து நெட்டு விட்ருக்குறாங்க. இன்னும் வாழை வந்து தலையிலைங்க. இப்போ வாழைக்கன்று பதிச்சிருக்குதுங்க. இந்த தடம் பார்த்திங்கன்னா காட்டை சுற்றி தெம்பரமாக இந்த தடம் இருக்குதுங்க. ஆனால் இந்த 12 ஏக்கர் 80 சென்ட்டுக்குமே தடம் வந்து காட்டுக்குள்ளே உள்ளேயும் போட்டிருக்கிறாருங்க. நாம் எங்கேயுமே மெட்டீரியல் தூரமாக கொண்டு போய் எடுக்கணுங்கிறது இல்லைங்க. இதில் வந்து நம்மளுக்கு கிணறு போரு சர்வீஸு அனைத்தும் இருக்குதுன்னு பாருங்களேன். பூமி நல்ல பூமிங்க. விவசாயத்துக்கு செம்மண் பூமிங்க. இதில் பார்த்திங்கன்னா பூமி வந்து பார்த்திங்கன்னா வடக்கு செருவு கிழக்கு செருவு பூமியை நம்மளுக்கு அமையுங்க. இந்த பூமின்னு பாருங்களேன். தென்னை மரம் பார்த்திங்கன்னா சுற்றி வர தென்னை மரம் எல்லா வயலுக்குமே வச்சுருக்கிறாருங்க. ஆனால் வந்து எல்லாமே காப்பு இன்னும் 1 வருஷத்தில் காப்புக்கு வந்துடுங்க. இதே பாருங்கள் 1 நேரம் காப்புக்கு ஆரம்பிச்சிருச்சு. தோட்டம் நல்ல தோட்டங்க. பக்கத்து காடு பாருங்கள் வாழைக்காடு வச்சுருக்குது. இந்த பக்கத்து காட்டுக்கு வந்து ஆத்தண்ணி வந்துருச்சுங்க. ஆற்று தண்ணியும் கொண்டாந்துருக்குறாங்க பக்கத்து காடு. அதே ஒட்டுன மாதிரி நம்மளுக்கு ஆற்று தண்ணி இன்னும் வாங்கலைங்க. கிணத்து தண்ணி சரியாக இருக்கும்ட்டு ஆற்று தண்ணி வாங்கலின்னு பாருங்களேன். கிணத்து தண்ணியே போதும்ட்டு விட்டாருங்க. இது பக்கத்து காடு ஆற்று தண்ணி வாங்கியிருக்கிறாருங்க. அது ஒட்டுன மாதிரியே தாங்க இந்த பூமி நம்மளுக்குங்க. நான் பார்க்க வந்த பூமின்னு பாருங்களேன். பூமி நல்ல பூமிங்க. விவசாயத்துக்கு தகுந்த பூமி. பூமி வந்து நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு பூமிங்க. அருமையான பூமிங்க. காட்டை சுற்றி வரமே நம்மளுக்கு தடை இருக்குது பாருங்கள் தென்பக்கத்தை. அதிலிருந்து திரும்பியும் நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு மெட்டீரியல் எடுக்கிற மாதிரி இந்த பக்கத்தையும் தடம் போட்டு கொடுத்துருக்குறாருங்க ஒரு சென்டரில். ஆனால் அந்த மெட்டீரியல் எடுக்க எல்லாமே இது நம்மளுக்கு வந்து இருக்குதுன்னு பாருங்களேன். பூமி வந்து நம்ம எந்த மூலையும் வந்து நம்மளுக்கு கட் ஆகாதுங்க. பூமி நல்லா சதுரத்துக்கு சதுரமான பூமி தான். எல்லாமே கன்று வச்சாச்சுங்க. வாழைக்கன்று இந்த தென்னை மரம் எல்லாமே கம்பல்சரி 1 வருஷத்தில் காப்பு வந்துடுங்க. நம்மளுக்கு இதில் வந்து போர் வந்து 2 போர் இருக்குதுங்க. சர்வீஸ் இந்த 12 ஏக்கராவுக்கு உண்டான சர்வீஸ் இருக்குது. காடு பாருங்கள். கிழக்கு செருவு பூமி வடக்கு செருவு பூமியாக தான் சேரும். இந்த தடமும் சுற்றி வர தென்னம்பிள்ளை வச்சுருக்குறாங்க காட்டை சுற்றி. பூமி நல்லா இருக்குங்க. விவசாயத்துக்கு அருமையான பூமி பாருங்கள். இதுலேயும் வந்து தடம் பிரித்து அந்த நெட்டுக்கு இப்படி போகிற மாதிரி கொடுத்துருக்குதுங்க வண்டி தடம். நம்மளுக்கு வந்து எங்கேயுமே வந்து மெட்டில் தூரமாக எடுக்கணுங்கிறது இல்லைங்க. வாழை வச்சாவே எது வச்சாவே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடு ஒன்று ஒரு சின்ன வீடை ஒன்று வீட்டில் இருக்குதுங்க. கிணறு இருக்குது. போரு சர்வீஸ் எல்லாமே இருக்குது. இந்த 12 ஏக்கரை கொண்டு வந்து எல்லாமே சொட்டு நீர் தாங்க. சொட்டு நீர் பாசனம் தான் பாருங்களேன். பூமி நல்லா இருக்குங்க. பூமி வந்து நம்ம குறை சொல்லாத அளவுக்கு பூமி நல்ல பூமி தாங்க. காட்டை சுற்றி வரவும் தடம் இருக்குதுங்க. வந்து சென்டர்லேயும் அங்கங்கே தடம் போட்டிருக்குதுங்க.
அருமையான பூமிங்க. செம்மண் பூமி தான், நம்ம குறை சொல்கிற அளவுக்கு பூமி இல்லைங்க. இந்த பூமி ஒரு ஏக்கரை விலை பார்த்தீங்கன்னா 55 ரூபா சொல்கிறேன் அப்படிங்க. இதில் வந்து ஏக்கரை விலை பார்த்தீங்கன்னா குறைச்சி தான் சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை விலை வந்து பார்த்தீங்கன்னா 55 லட்சம் ரூபா சொல்கிறாரு. ஈசானிலையும் போர் இருக்குது. இந்த மூலையை தாங்க ஈசானி. ஈசானியும் போர் இருக்குதுங்க. எல்லாமே செம்மண் காடு தாங்க. இந்த பக்கத்தையும் தென்னை மரமுங்க. ஆனால் காட்டை சுற்றி வர எல்லாமே உங்களுக்கு சுற்றி வர தடங்க. ஒன்றும் உங்களுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஏரியா பேர்பட்ட ஏரியாங்க. அருமையான பூமிங்க, விவசாயத்துக்கு தகுந்த பூமி. இந்த பூமி பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம பூமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னும் கிணத்த காமிக்கிறோம் பாருங்கள். கிணறு என்ன மாதிரி இருக்கும்னு. மண் பார்த்துங்க, நம்ம நல்லா பியூர் செம்மண் தாங்க. செம்மண்ணாலும் நல்ல செம்மண்ணுங்க. வந்து பூமி நல்லா இருக்குங்க. பூமி விவசாயத்துக்கு ஒரு பெரிய பண்ணைக்காரர் வந்தாங்கன்னா அப்படியே செட்டில் ஆகிக்கலாங்க. நல்லா வீடு ஒன்று குபேர மூலையில் வீட்டை போட்டுட்டுங்க, ரோடு பேஸ்லையே மீதி அப்படியே நம்ம லைன் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே இந்த வருஷத்தில் காப்புக்கு வந்துடுங்க. தென்னை மரம்லாம் அவர் பெரிய தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தென்னை மரம் வருங்க. மீதி எல்லாமே கன்று தான் பாருங்களேன். இதெல்லாமே காப்புக்கு வந்துருச்சுங்க. இதோட வச்ச மரம் தாங்க, காப்புக்கு எல்லாமே வந்துருச்சுங்க. அந்த தென்னங்கன்னு கடைசி இதுதாங்க. 12 கிராமும் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டுங்க. பூமி நல்ல பூமிங்க. ஏதோ குறைந்த விலையில் நம்மளுக்கு வந்துருக்குதுங்க விவசாயத்து பூமி. வீடு பார்த்திங்கன்னா 2 அடுக்கு மெத்தி விடுங்க. 2 அடுக்கு மெத்தி விடனாலும் சின்ன மெத்தி விடுத்தாங்க, பழைய மெத்தி விடுங்க. இது மோட்டர் ரூமுங்க. கிணறு பாருங்கள், கிணறு பெரிய கிணறுங்க. ஆழமும் சரியான ஆழங்க. சர்வீஸ் 10 HP சர்வீஸ் இந்த கிணத்துக்கு தனியாக இருக்குதுங்க. அதில் போர் சர்வீஸ் இருக்குது. கிணறு பார்த்துங்க, எல்லாம் பாம்பேரியெல்லாம் நீட்டாக கட்டி நீட்டாக வச்சுருக்கிறாருங்க. கிணறு இப்போ தான் புதுசாக வந்து வெட்டி ஆரம் பண்ணி எல்லாம் வந்து நீட்டாக இருக்குதுங்க. கல் கொட்டி வச்சுருக்குதுங்க. இது கிணறுங்க. தண்ணி பாருங்கள், கிணறுலாம் மிச்சமான ஆளுங்க, சரியான ஆளுங்க. தண்ணிக்கு குறைபாடு இல்லைங்க. ஆற்று தண்ணி வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க. ஆற்று தண்ணி இருக்குது, வாங்கிக்கலாங்க. அந்தளவுக்கு ஏரியாங்க. பக்கத்தில் நான் சொன்னலாங்க ஆற்று தண்ணி இருக்குதுன்னு, வேணும்னா நம்ம வாங்கிக்கலாங்க. காட்டை சுற்றி வரவே நம்மளுக்கு பஞ்சாயத்து தடம் வந்துடுங்க. பஞ்சாயத்து ரோடு இருக்குதுங்க. அது இல்லாத எக்ஸ்ட்ரா தடமும் இருக்குது. இந்த பூமி குறைந்த விலை பார்த்தீங்கன்னா 55 லட்சம் ரூபா சொல்கிற அப்படி பார்ட்டி. ஏதோ உடனடி கரையம்னா கொஞ்சம் குறைச்சி பேசலாங்க. நேரில் வந்தீங்கன்னா பேசிக்கலாங்க. நன்றி, வணக்கம்.